இந்த நாளில் செய்திக்காய் தேவனுடைய சமூகத்தில் நேற்று நான் ரொம்ப அதுக்கு இப்போ நாள் பட காத்திருக்கிறதில்ல. அது இருதயம் அவரோடு இருக்கிற அப்படின்னாலும் எப்போதும் செய்தி என்ன அது சரியாக இருக்கும். ஆனாலும் நான் ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு காலையில் ஒரு 7:45 மணிக்கு மேலே செய்தியில் அதாவது செய்தியில் என்னென்னா எதையும் பேசலாங்க, என்ன பெரிய கஷ்டமாக எவ்வளோ சரித்திரம் இருக்குது இல்லை, ஆவியானுடைய அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு முக்கியமான காரியம். உங்கள் அப்ரூவல், ஜனங்களுடைய அப்ரூவல் கிடைச்சிருன்னு சில செய்தியில் ஆவியானுடைய அப்ரூவல் கிடைக்காது. ஆவியானுடைய அப்ரூவல் ஜனங்களுக்கு தெரியாது, பேசுகிறவங்க தான் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாத பிரசங்கமாக இருக்குது, அதெல்லாம் தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, அப்ரூவல் கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். அப்ரூவல் கிடைக்காட்டி மனம் தத்தளிக்கும். கடைசியாக கிடையிலனா யாரோ ஒருவர் வருவார், ஆண்டவர் ஆயத்தமாக வச்சிருக்காரு நடத்தும். அதுதான் அனுபவங்கள். அவள் இன்று கடைசியாக கர்த்தர் எனக்கு தந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது செய்தி வசனம் ஒன்று தான், ஆனால் அதன் விளக்கங்களை கர்த்தர் ரெண்டாவது முற்றிலும் என்ன மாற்றி கொடுத்தார். நான் முதல்ல ஏற்படுத்தினது வேறு, ரெண்டாவது வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அந்த வசனத்தை முழுதும் வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால் ஒரு நீதி இருக்கிறது. நம்ம நீதியை நாம் தேடி கிடக்க வேண்டாம். நாம் அவரை தேடினா நம்ம மீது, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே அவருடைய நீதி அவர் செய்வார். அவர் நீதி செய்யும்போது அதை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, தடுத்துருவானா? மனிதர்கள் கர்த்தர் நீதி செய்யும்போது ஒரு ஊர் சேர்ந்து தடுத்துருமா? உலகமே தடுக்காதுங்க. ஆமென். உலகமே தடுக்காது. மார்ட்டின் லூத்தரை சபையிலேருந்தே தள்ளிட்டாங்க. நீ சபைக்காகன்னு பிஷப் கொடுத்தாரு, நீ சபையிலேருந்து வெளியே, அது பெரிய ஒரு காரியம். ஐயா, அவர் தள்ளினதுனால தாங்க இன்றைக்கி ஒரு இது புரொட்டஸ்டன்ட் சபையை உருவாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஜீவியத்தையும் ஊழியத்தின் பகுதிகளையும் நாம் சரியாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்தோடனே எனக்கு சில கர்த்தர் கொடுக்க நான் நம்புகிறேன். அதோட எழுதி வச்சுருவேன், எல்லாம் மறந்துடும். 9:40 நாங்கள் இருக்கும்போது எனக்கு உள்ளத்தில் கொடுத்த ஒரு எண்ணம், இன்றைய சபைகள் உணர்ச்சிகளுக்குள் கடந்து போகிறதே தவிர உயிர் மீட்சிக்குள்ளாய் கடந்து போகிறது இல்லை. இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு என்ன தெரியும், என்ன செய்கிறது? இன்றைய சபைகள் உணர்ச்சிகளுக்குள்ளாய் கடந்து போகிறதே தவிர உயிர் மீட்சிக்குள்ளாய் கடந்து போகிறது இல்லை. உயிர் மீட்சிக்குள்ள கடந்து போனால் அது வாழ்க்கையில் சாட்சியாக வெளிப்படும். உணர்ச்சிக்குள்ள மட்டும் இருந்தால் வார்த்தையில் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஞானமாக புரிஞ்சுக்கிட்டா சரி. இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இனி என்னுடைய உபதேசங்கள் வித்தியாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என் ஆவியானவர் எனக்கு சொல்கிறபடி. ஆவிக்குரிய உபதேசத்தை யாரும் பொதுவான ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்களும் எப்படின்னு தெரியாது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆகவே நீங்கள் சரியாக அப்படி, ஆனாலும் அதில் யாராக இருப்பாங்க. நான் நிச்சயமாக நம்புகிறேன், நான் கொடுக்குற செய்தி நம்ம சபையில் ஒருவரால் கூட அங்கீகரிக்கப்படுகிறதோ இல்லையோ, வெளியில் ஒரு 5 பேரால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நான் நிச்சயமாக இருக்கிறேன். அதனால் தான் தைரியம் இந்த செய்தியை கொடுக்க ஆவியானவர் என்னை தூண்டுகிறார். எதை எடுக்கணுமோ அதை எடுத்துடுங்க, எதை விடணுமோ அதை விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட். அப்போ இன்று செய்திக்காக ஆதாரமாக எதை ஆதாரமாக வைத்துக் கொள்ளலாம் என்றால், முதல்ல 2-3 பெரிய இதுக்கு, அதாவது செய்தியின் பகுதி, உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இதுக்கு ஏராளமான இதை காரியத்தை செய்யாது, ஏராளமான சம்பவங்களை எடுத்து சொல்லலாம். ஆகிய பல சம்பவங்கள் ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார், தேவனுடைய வழிகளுக்கு ஆதரவாக ஆண்டவர் எப்படி உலகத்தையே மாற்றினார், அழகாடு சொல்லலாம். அப்படி தான் எழுதி வச்சுருந்தேன். ஆவியானவர் காலையில் அதுக்கெல்லாம் என்னோட இன்னொரு குறிப்பிட்ட நபரை எனக்கு முக்கியமாக கொடுத்தார், மிருதகாய். அல்லேலூயா. மிருதகாய் தான் இன்றைக்கி நம்முடைய இந்த வசனத்துக்கும் செய்திக்கும் ஒரு சப்ஜெக்ட். ரைட். அப்போது இந்த மிருதகாயுடைய காரியத்தை பார்க்கும்போது
இது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது பிரதர். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிறபோது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். இவன் ஒரு அடிமை, பாபிலோன்ல அடிமை. அந்த எருசலேமிலேருந்து ஜனங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க, ராஜா ஜெயத்தன் அடிமைக்கு கொண்டு போகிறான். அதில் ஒரு அடிமை தான் இவன். இவனுக்கு கூட உள்ளதில் இவனுடைய ஒரு சித்தப்பாக மகன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த அம்மாவுக்கு பேர் வந்து அக்சாள், அவளுக்கு எஸ்தர்னு பேர் இருக்குது. அந்த இது ஒரு சின்ன பிள்ளை, பெரிய வாலிப பிள்ளை இல்லை, சின்ன வாலிப பிள்ளைகளும் பிள்ளை. தாய் தந்தையர் இல்லை. அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு இவன் வாரான். எங்கே வரான்? அடிமையாக அவன் அங்கே பாபிலோனுக்கு வருகிறான். சோதரம். அதுதான் அந்த இது முருதகாய்க்கு மனைவி உண்டா, பிள்ளை உண்டா, அதெல்லாம் தெரியல. ஒரு கல்யாணம் ஆயிருப்பான் ஆகலையா எதுவுமே தெரியல. ஆனால் அவன் தனியாக இருக்கிறான். அவன் தனியாக இருக்கிறதை குறித்து நான் தனியாக இருக்கிறேன் என்று அவன் கவலைப்பட்டு அங்கே எங்கேயோ முடை கொடுக்கல. தனியாய் கைவிடப்பட்ட ஒரு நபரை அவன் பாதுகாக்கிறதுலே அவன் ஜாக்கிரதையாக இருக்கிறான். சோதரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த முருதகாய் இங்கே வந்து அந்த எஸ்தரையும் தன்னோடு அவன் அங்கே வைத்துக் கொள்கிறான். அவளை தனியாக விட்டுறக்கூடாது. எப்படி விடுறது? ஒரு வாலிப பிள்ளைய. ஆகவே அங்கே தனியாக விட்டுறக்கூடாதுன்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டு பத்திரமா பார்த்துட்டே இருக்கிறான். சரி, இவனுக்கு வர வேலை என்னென்னா, வேறு பெரிய வேலையெல்லாம் எல்லாம் அங்கே என்ன வேலை செய்வாங்க? அந்த அரண்மனை வாசல், கோட்டை வாசல்னு வச்சிங்களா, இல்லைன்னா அரண்மனை வாசல், அதில் போய் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பான். இந்த கடத்திண்ணை எல்லாம் முங்காலத்துலாம் இருப்பாங்க, அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போது இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த வாசல் காக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசி, அதாவது ஒரு சதித்திட்டம் போடுறாங்க. என்ன சதித்திட்டம்? இந்த ராஜாவை நம்ம காலி பண்ணணும். அல்லேலூயா. ராஜாவை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு சதித்திட்டம் போடுறாங்க பாருங்க. ஆகவே அந்த 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க. என்ன செய்யலாம்னு சரி. ஏன்னா ராஜா அப்படி தான் வருவார். வரும்போது டபார்னு குத்திடலாம்ல, அதில் ஈட்டியை சொருகிடலாம், கத்தியை குத்திடலாம், ராஜாவேன்னு வணங்குறது போல வச்சு நம்ம அந்த இது யோகா போல் குத்திடலாம் வயிற்றில். ஆகவே ராஜாவை காலி பண்ணிடணும். அதுக்கு நாள், நேரம், ஆட்கள், சூழ்நிலை, எந்த நாள் அவர் குறைஞ்ச ஆட்களோடு வருவார் எல்லாம் பார்த்து கணக்கு பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த கணக்கு யாருக்கு தெரிய வருது? முருதகாய்க்கு தெரிய வருது. அடாடாடாடா, ராஜாவை கொல்லணும்னு நினைக்கிறானே, படுவாய் பயக்க. சே, ராஜாட்ட உள்ள சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான், கொல்லணும்னு நினைக்கானே, என்ன செய்யறது அப்படின்னு அவனுடைய மனம் வந்து பதறது. அல்லேலூயா. மனம் பதறது. ஒருவன் அந்த சூழ்நிலையிலே அப்படி இருந்தால் அவனுடைய சாதாரண ஒரு மனிதனுடைய எண்ணம், சாதாரண மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கரெக்ட். இவங்க வந்து எத்தனை பேரை கொன்னான், எனக்கு அண்ணனை பொஞ்சாதிய குடும்பத்தை கொன்னான், அந்த பிள்ளை மட்டும் தனியாக இருக்கு. எத்தனை பேரை காலி பண்ணான்? இவன் நிச்சயமா காலி ஆகணும். அல்லேலூயா. நம்ம எண்ணங்கள்லாம் எப்படியோ தெரியாது. இவன் எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, எனக்காக சொல்லல, எருசலேம் அழிச்சவன், தேவனுடைய பிள்ளைகளை அழிச்சவன், யூதரை அழிச்சவன், இவன் சாகணும். சத்தம் இல்லாமல் செய்யுங்கப்பா, நானும் கூட வேணும், நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாதாரண மனிதன் தெரியாது. ஆனால் இவன் அப்படி சொல்லலை. நானாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அது நீங்கள் எப்படின்னு யோசிங்க. ரைட். அப்போ இவன் என்ன அடிமைப்படுத்திய, இப்போ என்ன அடிமைன்னு சொல்கிறான்? அவன் செத்தான அடிமை இல்லை. ஏன்னா ஒரு ராஜா மாறும்போது அந்த சில எண்ணங்கள் மாறும். அதனால தான் அடிமையாக பிடிச்சவனை விடுவான், பிடிச்சடக்குன ராஜ்யத்தை கொடுப்பான். அடுத்த தலைமுறை வரும்போது கொஞ்சம் மாற்றம் வரும். அப்படிதான் இது வேதத்தில் வந்திருக்கு. அதனால திருப்பி அனுப்புறான் யூதரை, தலைமுறை மாறும்போது, அடுத்த ஆட்சி வரும்போது. அப்போ இவன் காலி பண்ணா, நான் விடுதலையாக எருசலேம் போயிடலாமே, ஒருவேளை அது வரும் இல்லை, நிச்சயமாக வரும். அப்போ இவன் சாகட்டும் அப்படின்னு நினைக்கல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எஸ்தர்ட்ட போய் ஒரு சின்ன தூது விடுறான். ஏம்மா, ராஜாவை கொல்லணும்னு திட்டம் நடக்குமா, சொல்லிடு. ரைட். ராஜா அதை கேட்டார், விசாரிச்சாரு. காரியம் உண்மை. 2 பேரையும் காலி பண்ணி 2 பேரும் கொன்ன, விஷயம் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாக்கியாதே போகும். இந்த
மொர்தெகாய் யாருக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதத்தை வாய்க்காம போக பண்ணினார்? சத்தமே காணலையே. ராஜாவுக்கு விரோதமாய். ஓரளவு சொல்ல போனா அந்த ராஜா இவனுக்கு யார்? ஒரு எதிரி தானே. இவன் எதிராக இருந்தாலும் சூழ்நிலையின்படி எதிரி. இவனுக்கு எதிரி அல்ல, சூழ்நிலையின்படி இவனுடைய விரோதி அவன். இவனை தாழ்த்தினவன், நாட்டை அழித்தவன், தேசத்தை அழித்தவன், குடும்பத்தை அழித்தவன், அண்ணனுடைய பிள்ளை தனியா விட்டவன். அவனுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதத்தை இவன் வாக்காதே போக பண்ணினான். அவன் ராஜாவுடைய வீட்டார், அரண்மனை வாசின்னு அப்படித்தானே, ராஜாவுடைய வீட்டாரே ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எழுப்பின போது அந்நியனாய் அடிமையாய் வந்த மொர்தெகாய் அவனை காப்பாற்ற அங்கே தீவிரம் கொண்டான். ஒருவேளை இந்த காப்பாற்ற வேலையில சரியா வாக்கலன்னா இவனே செத்து போவானே. இல்லாண்டவனே இல்லாண்டவனே நாங்க கொலைச்சி எடுக்கல, இவன் தான் மாத்தி 2 சாட்சி வச்சானா போச்சு. பயப்படலைங்க, பயப்படல. ஹல்லேலூயா. நம்மளாம் இப்படி தெரியல, பயப்படல. கிறிஸ்துவ வாழ்க்கை இதுல வளர்ந்ததாங்க. கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் சாட்சி, சபையின் வரலாறு இப்படிப்பட்ட நுண்ணிய கருத்துகளின் மேல் சத்தியத்தின் ஆதாரத்தில் வளர்ந்ததுதான். இன்று காண்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தின் மேல் அது எழும்பினது அல்ல. ஓட்டு போட்டு எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு எடுக்கிற கமிட்டியினால் ஆளுகை செய்யப்படுகிறது அல்ல சபை. தேவ ஆவியினாலே ஆளுகை செய்யப்படுகிறதே சபை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நேற்றை கூட இங்கே ஒரு எலெக்ஷனுக்கு கேள்விப்பட்டேன். ஒரு சபை, ஒரு ஸ்தாபனத்தில். என்னங்க எலெக்ஷன்? சபையில் எலெக்ஷன் வச்சா அது யாருக்கு சித்தம் நிறைவேறுது சொல்லுங்க? ஜனங்களோட மெஜாரிட்டி. அவன் ஜனங்களோட மெஜாரிட்டிக்கு எண்ணப்படி தான் சபை இந்த காலம் என்ன செய்யுது, நடக்குது. சொல்லுங்களேன் சத்தமா, சரிதானா? அவன் மெஜாரிட்டி வந்து யாரு? ஒரு பழமொழி உண்டு, பழமொழியோ என்ன மொழியோ தெரியல. நாங்கள் அந்த காலம் எஸ்எல்சி படிக்கும் போது எங்கள் செவிக்கு வந்தது, மெஜாரிட்டி ஆர் ஃபூல்ஸ், மைனாரிட்டிஸ் தெரியாதா? வைஸ், மைனாரிட்டி இஸ் வைஸ், மெஜாரிட்டி இஸ் ஃபூலிஷ். அந்த காலம் உள்ளவர் சொல்லு. இந்த காலம் இதெல்லாம் இருக்காது. இந்த காலம் என்ன, சும்மா அந்த டான்ஸுக்கு பாட்டு தான் இருக்கும். இது உலகத்தில் உள்ள சொல்லு தான். ஆனால் இது ஞானமான சொல்லு. எலெக்ஷன் வச்சு சபை நடத்துகிறான், சமுதாயத்தை வச்சு சபை நடத்துகிறான். இன்று தேச எல்லையை வச்சு சபை நடத்துகிறான், ஜாதியை வச்சு நடத்துகிறான், கட்சியை வச்சு நடத்துறாங்க. இது சீக்கிரம் நாட்கள் வரும் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளிலே அரசியல் கட்சிகளை வைத்தே சபை நடத்துகிற காலம் இந்திய சபைக்கு வந்தாலும் வரலாம். நீ சபையா ஜாக்கிரதையா இருந்துக்கொள். உன்னோடு யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாவிட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து தனியாய் சிலுவையிலே மரித்ததுக்கு அடையாளமே என்னை பின்பற்றி வருகிறவன் இப்படியும் இருக்க வேண்டியது வந்தால் வரும் என்பதற்கு அடையாளம்தான். ஆகையினால் அவரை பின்பற்றின சீடர்கள் எவரை சிம்மாசனத்தில் இருந்ததில்லை, அவர்கள் சிலுவையிலே மரித்தார்கள், வெட்டப்பட்டார்கள். இன்று என்ன நடக்கிறது? தலைவர்களுக்கெல்லாம் சிம்மாசனம். எனக்கு ஒரு இது வீடியோ பார்த்தேன். தலைவர்லாம் டான்ஸ், கீழே வச்சிருக்கான், பூ மேலே போட்டிருக்கான். அந்த ஒரு இந்த செண்டை மேலே ஒன்று இல்லை, பார்த்துருக்கீங்களா? அது அந்த இது அது அடிக்கிறவங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ரௌன் ஒரு இதுவும் போட்டு ஒரு சண்டை இருக்கும். அப்படி இந்த இது வேட்டி அல்லது ஒரு இதை ஒரு கலர் இது போட்டுருப்பாங்க. போட்டு டங்கு 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 டங்குன்னு அடிப்பாங்க. அப்பி பிப்பின்னு ஊதுவாங்க. அவன் அங்கே வந்து ஆடுவாங்க. பார்சல் மாதிரி என்ன ஆட்டம் ஆடுறான் தெரியுமா? சிஎஸ்ஐ பாஸ் மாதிரி அவங்களும் நல்லவங்க, பெந்தைகோஸ்தே பாஸ். எனக்கு இப்படி சொல்ல பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பெந்தைகோஸ்தே சபையில் ரவுடி செயலாம் இருக்குன்னு கேள்விப்படுறேன். அதுக்கெல்லாம் பயந்தவில்லை. நான் போண்டி நாள் போவேன்னு தெரியும். என்ன ஆட்டம் ஆடுறாங்க இருக்கீங்க, என்ன ஸ்டெப்பு? சபையை ஜாக்கிரதையா இருக்கு. கடைசி காலத்தில் இருக்கிற சபையை ஜாக்கிரதையாயிரு. தேவனுடைய உள்ளத்தின் ஆழங்கள் உன் உள்ளத்தை தொடாவிட்டால் நீயும் நானும் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது என்று சொல்லுகிறேன். உலகத்தை சுற்றி பார்த்து அதிலே நடந்து அதற்குள்ள நீ சபையை கொண்டு வந்தால் சபைக்கு நாசகாரர் நான் தான் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த மொர்தெகாய் எதையும் பார்க்கலங்க. என்னை இங்கு அடிமையாய் கொண்டு வந்தான் அவன் தான், எனக்கு எதிரியும் அவன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு கொலை மிரட்டு என்றால் நான் விடமாட்டேன், அவனை காப்பாற்றுவேன். எஸ்தர் புத்தகம் 3 அதிகாரம்
4ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும், இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும், அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்களை நிலைநிற்குமா என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். பிள்ளைட்டு சொன்னா மக்களே சொல்லிடாத பூர்வத்தில் அவன் சொன்னாடே, நான் யூதன்டா, நான் நீ சொல்ற என்ன அடிமைன்னு இருக்கல, உனக்கு இருக்கலாம், நான் யூதன்டா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்டா, நான் யூதன், ஜாக்கிரத. ஆமா, நீ அதிகாரம் தான் எனக்கு தெரியும், அரசனுக்கு வேண்டியவன் தான் எனக்கு புரிஞ்சிருக்கு, ஆனால் நான் அரசனுக்கு வேண்டியவன் அல்ல, நான் ஆண்டவருக்கு வேண்டியவன், நான் யூதன். நீ இந்த ஆமானுக்கு ஜனம், நான் என் தேவனுடைய ஜனம், ஜாக்கிரத. எழும்பணுமா உன்னை கண்டு? எழும்ப மாட்டேங்க, ஜாக்கிரத. அல்லேலூயா. நல்லா இருக்கா இல்லையோ? பாஸ்டர் நல்லா தான் இருக்கு, ஆனால் நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை பாஸ்டர். அவன் அப்படித்தாங்க, மோட்ட சொன்னான் சொல்லாத, ஆனால் அவன் சொல்றான் நான் இதுதான். அதப்படி நாம என்ன செய்வோம்? அங்கே எப்படி அங்கே தான் இப்படி. இவன் சொல்கிறபடி கேட்குறான், ஆனால் இன்னைக்கு இது பிள்ளைகள் சொல்லபடி நாம் கேட்டுருவோம். கேட்கணும் இல்லை, கேட்காட்டு பிறகு என்ன செய்யுது அது எனக்கு தெரியாது. இவன் பிள்ளைட்டு சொன்னா சொல்லாத, ஆனால் இவன் சொல்லுகிறான் எதை எப்படி எதற்காக செய்ய வேண்டும் என்று அவன் சரியாய் அறிந்திருந்தவன். இன்று அந்த அறிவு வர வர நாளுக்கு நாள் எங்கோ காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா. மிருகங்கள் அறிவை இழக்கவில்லை, தாவரங்கள் ஆண்டவர் படைத்த போது கொடுத்த அறிவை அது இழக்கவில்லை. ஒரு செடி எந்த பக்கம் வச்சுக்கன்னா, சின்ன செடி வளர்ந்து வரும்போது வெயிலுக்கு நேரம் அது போகும். இன்றைய ஒரு வாலிபன் அந்த பக்கம் வச்சுக்கன்னா, அவன் வெயிலுக்கு வெளிச்சத்துக்கு நேரம் வர மாட்டான், இருட்டுக்கு நேரம் போவான். புரியுதா? இது இப்படிலாம் சொன்னால் பிடிக்காதே இருக்கும். ரைட். இந்த மொர்தெகாய் அடுத்து இவனுக்கு ஒரு சம்பவம் எடுத்து பாருங்க. என்ன சம்பவம்னா, நல்லா கவனிச்சுடுங்க. இந்த இது மொர்தெகாய் ராஜாட்ட இது ராஜாட்ட சொன்ன காரியம், அதனால ராஜா தன்னுக்கு இது காத்து கொண்ட காரியம் எல்லாமே தெரியும். இந்த மொர்தெகாய் எதையாவது இதுக்கு லாபம் எதிர்பார்த்தானா? ராஜாவே, அங்கே யார் நிற்கிறது? முற்றத்தில் யார் நிற்கிறது? ராஜாவே, இந்த மொர்தெகாயின்னு ஒரு ஆள் நிற்கிறான், அங்கே இருப்பான்ல, இந்த ஆளுத்தில் எடுப்பான்ல. அப்படியா? என்னன்னு கேளு. ராஜாவே, ஒருக்கா உங்களை கொலை செய்ய பிளான் போட்டாங்களாம். அது அவங்களுக்கு சொன்னானா, நீங்கள் ஒன்றவனுக்கு ஏதாவது கிஃப்ட் ஒன்று கொடுக்கலையா, அதுக்காக ஏதாவது வாங்கிட்டு போகலாம் வந்திருக்கான். அந்த சரித்திரம் இங்கே இல்லைங்க. அது இன்றைய சபை சரித்திரத்தில் கூட இருக்கலாம். நான் இப்போ சொன்ன சரித்திரம் இதில் கிடையாது. அவன் செய்ய வேண்டியதை செய்துட்டு அவன் சும்மா இருந்தான். அவன் சும்மா இருந்தபடினாலே தேவன் அவனுக்காய் கிரியை செய்தார். அல்லேலூயா. இந்த ஆமானுக்கு விரோதமாய் மொர்தெகாய்க்கு விரோதமாய் இப்பொழுது ஆமான் தீவிரமாய் எழும்புகிறான். இவன் எழும்ப மாட்டேங்கிறான், இவன் வணக்கம் பண்ண மாட்டேங்கிறான். இவனை இது நம்ம காலி பண்ணணும், இவனை அழிக்கணும். ஆமாம். அப்போ இந்த இவன் யார்? யூதன். அழிக்கிறதப்படி ஆலோசனை வருது. ஆண்டவர் பரலோகம் கண்டுகொள்ளலை, பரலோகம் கம்முன்னு இருக்கு, தூங்கிட்டே இருக்கு. இவன் திட்டம் போடுறான். டேய், இந்த ஆமானுக்கு எந்த ஜாதிடா? இந்த ஆமான் ஆண்டவர் இந்த யூதன் வம்சர்கள் அடிமையாக வந்தாங்கல்ல, இவனு தான். ரைட். அப்போ இவனை மாத்திரமல்ல, இவன் குலத்தையே அழிக்கணும். யூதமார் எவனும் நம்ம இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுப்பா. இது எல்லாரும் செய்கிறது தான். ஹிட்லரும் செய்தான். எல்லாம் 9 லட்சம் இன்னும் கொஞ்ச நாள் சரித்திரம் இருக்கு. கிறிஸ்தவன் அழிக்கணும். இன்னைக்கும் தொடர்றது இல்லை, அது தொடராமலாம் இருக்கு. கிறிஸ்தவங்களை அழிக்கணும். கிறிஸ்தவன் என்ன தப்பு செய்தான்? நம்ம நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டினா, ஆர்பனேஜை கட்டினா, படித்து கொடுத்தான், தமிழில் புத்தகம் எழுதியிருக்காயா, அதெல்லாம் தெரியாது, இல்லைன்னு சொல்லிடுவான். கிறிஸ்தவன் அழி. கிறிஸ்தவன் எவனையாவது அழிச்சிருக்கானா? கிறிஸ்தவன் எங்கேயாவது ஏதாவது கோயிலை உடைச்சிருக்கானா?
எவனே அவரை பிடிச்சி அடிச்சிருக்கானா? சில சம்பவம் எங்க வித்தியாசமாக நடக்கும், அது வேற. பொதுவாக அப்படி சரித்திரம் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவனை எல்லாரும் அழிப்பான். அதுக்கு ஒரு ஆர்வம் தான் இது சரித்திரத்தில் முழுந்து இருக்கு. ஆவேல காயின் கொன்னாமல்ல, அதுபோல சகோதரர்களும் மாறி மாறி கொல்லுவாங்க. புரியுதா? வட்டியத்தை வச்சு கழுத்து வட்டி கொள்ள மாட்டாங்க, ஆத்மாவை கொண்டுருவாங்க. சகோதரர்கள் உயிரோட எலும்புவான தாத்துருவாங்க. அதான் அதுக்கு அடையாளம் தான் காயின் ஆவேல கொண்டது. அது சரீரபிரகார கொலை. தன் சரீர சகோதரனை வீணன்னு சொல்கிறவன் மனுஷ கொலைபாதகன். ஜாக்கிரதை. இன்னைக்கு ஆறாவது அழகான ஒரு வார்த்தை, நாம் ஞானமாய் பேச வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சு ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பிடிக்கிறதா இல்லை, தேவனுக்கு பிரியமான வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஞானம் உள்ளதாக இருக்கும். மனுஷனுக்கு பிரியமான வார்த்தையை பேசிகிட்டு இருந்தா கடைசியில் மடிந்து போவோம். அல்லேலூயா. ரைட், நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். நேரம் ஆயிட்டு. அடுத்து பாருங்க, அந்த தேவன் ஒன்றுமே கண்டுகளில்லை. இந்த பாய ஆமான கொல்லணும்னு நினைக்கிறான், யூதரே கொல்லணும்னு நினைக்கிறான். அவர் சாத்தம் கட்டாமல் இருக்கார். ஆண்டவருக்கும் செலஞ்சும் அப்படி தான் இருப்பார் போல் இருக்குல்ல. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நான் ஆண்டவருக்காக எவ்வளோ பாடுபடுறேன், இந்த ஆண்டவர் எனக்கு பாட கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு. ஆண்டவருக்கு கண்ணு இல்லையோ காது இல்லையோ இப்படிலாம் பேசிடுவாங்க. நீங்கள் இல்லை, வெளியே. ஆண்டவர் சும்மா இருக்கிறார். ஏன் சில வேளைகளிலே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். அடுத்து இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. சரி, ஆமா தானே, சரி மிருதகாயை தானே, அவனை கொண்டு போக முடியாதுன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறான். டேய்க்கு வாங்கடா, இந்த ஆமா என்ன ஜாதி? யூதான். எங்கேருந்து வந்தான்? எருசலேமிலிருந்து. எருசலேமிலிருந்து அடிமையாக வந்து எல்லாரையும் லிஸ்ட் எடுறான், பேர் எழுது. இந்த யூதன் எல்லாரையும் பேர் எழுது. இவனை மாத்திரமல்ல, இவனுடைய இனத்தார் எல்லாரையும் நான் கொலை செய்வேன். அல்லேலூயா. ஆமானுக்கு வைராக்கியத்தை பார்த்தீங்களா? ஆமானுக்கு வைராக்கியம் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. அவருடைய வைராக்கியம் கொலை செய்வதில் இருந்து, இந்த கிறிஸ்தவனுடைய வைராக்கியம் சுவிசேஷத்தை சொல்லுவதில் இருக்கணும், உயிர்ப்பிக்கிறதுல இருக்கணும். தேவையில்லாத தகாத காரியங்களில் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு எவ்வளோ நல்ல வைராக்கியம் இருக்கு. இது நல்ல வைராக்கியம் சொல்லலை, வைராக்கியம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அறிந்தவன் சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காக என்ன வைராக்கியம் நாம் கொண்டிருக்கிறோம். ஜனங்களை ஒரு கூட்டம் ஜனங்களையே கொலை செய்வதிலே வைராக்கியம் கொண்டான் ஆமான். ஒரு கூட்டம் ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதுல காப்பாற்றுகிறதுல நீயும் நானும் எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசணும். பேசினாலும் பார்த்தா அது கர்த்தர் தான் உங்களை மாற்றணும், என்னையும் மாற்றணும். பேசுகிறேன்னா எல்லாம் சரி கிடையாது. எந்த பேச்செல்லாம் என்ன சரி பண்ணுமோ இல்லை. நிறைய பேச்சு தன்னை சரி பண்ணாது, அடுத்தவங்களை சரி பண்ணி பிரயோஜனம் இருக்காது. பேச்சுட்டு ஆவியான கிரியை செய்ய முடியாது. நான் பேசுகிறத ஆவியான உங்களோட கிரியை செய்ய முடியும். என்னில் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அல்லேலூயா. ரைட். அப்போ பாருங்க, பரலோகம் ஏன் சில வேலையெல்லாம் அமைதியாக இருக்குது. இந்த ஆமன் சொல்கிறான், இந்த இது மிருதகாயை கொல்வது ஆமானுக்கு எப்படி இருந்தா? அற்ப காரியம். தள்ளுப்பூச்சி கையெடுத்து வச்சுனா செத்து போவான். அற்ப காரியம், சாதாரணம். இதை போய் நான் செய்வேனா? ஒருவனை கொலை செய்வது ஒரு கடினமான காரியம் தான். ஒரு சாதாரண மனிதன் கடினம். நான் ஆமான் ஒருவரை நான் கொண்டாது என்னாச்சு? அற்பம், சாதாரணம். பூனா ஓடிடுவான். இவனுடைய குலத்தையே ஜாதியாரையே கிறிஸ்தவத்தையே நான் அழிக்க வேண்டும் என்று எழும்பினான் ஆமான். அதுக்கு ஆண்டவர் பரலோகம் அப்படியே. பரலோகம்லாம் சைலண்ட். அங்கே பிதாங்க இருப்பார், அப்படிதான் இருக்குது பைபிளில். தூதரெல்லாம் நிற்கிறாங்க, பணிவிடைக்கும் சேவைக்கும் எல்லாம் சைலண்ட். தூதமாரெலாம் யோசிக்கிறான், ஆண்டவர்னு சும்மா இருக்கிறாரு. ஒருத்தன் சொல்லுவாரு, சும்மாறா, அவர் பயங்கர திட்டம் பண்ணிருப்பார். இல்லையே, அங்கே எல்லாம் சாக போகிறாங்களே, இவர் இன்னும் சும்மா இருக்காரு. இன்னொன்று சொல்லுவோம், பாரு என்ன செய்ய போகிறார் பாரு. அப்படியா டிசைன் வேதத்தில் இருக்காது தான் சொல்கிறேன், சும்மா சொல்ல நினைக்காதுங்க. அதுக்குள்ள நேரம் பண்ணி தான் வந்து கேளுங்க. நேரத்துக்கு முந்தின நாளா யார் ஒரு பிரதானி என்கிட்ட வந்து மாட்டினார். காலையில் ஒரு 8-8:30 மணி இருக்கும். ஏன்னா முந்தின நாள் நான் தூங்குறதுக்கு 3 மணி எல்லாம் ஆட்கள் பெரிய 3 மணிக்கிட்ட ஆச்சு. நான் 3 3:30 மணியாக தூங்கினேன். 6:30 மணி கிளம்பிட்டு திருப்பி கொஞ்சம் பார்த்துட்டு படுத்துட்டு கொஞ்சம் ஒரு 8:30 மணிக்கு ஒரு பிரதர் வந்தார். அப்போ தான் போய் கேட்டு துறக்கு.
ஏன்னா கேட் திறக்கல, நீ லேட் ஆகிட்டு வந்து பார்த்து உட்காந்து பேசிட்டு இருந்தார். எத்தனை மணி நேரம் தெரியுமா? 11:15 மணி நேரம். அப்படி தானே வருது. 11:15 அதுக்கு மேலே தெரியாது. நான் மாத்திரை போடலை, டிஃபன் எடுக்கலை, ஒன்றும் செய்யலை. அவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. கவனிங்க, 11:15 மணி நேரம் பேசிட்டே இருக்கேன். என் வீட்டில் கிச்சனே சத்தம் வருது. இந்த பாருங்க, மாத்திரை சாப்பிடலை, இந்த பாருங்க டிஃபன் சாப்பிடலை, இந்த பாருங்க நேரம் ஆகிட்டு இருக்கு, மணி பார்த்தீங்களா? ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கேட்கல. ஆனால் நாங்கள் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு சப்ஜெக்டை கொடுத்து பேசினேன் அவர்கிட்ட. அந்த டைரி எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த டைரி 1991 டைரிக்கு ஒரு டேட் இருக்கலாம், நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம், பல டைரி என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் எழுதியிருக்கேன் டைரியில் மேலே 1991, அது ஊழியம் ஆரம்பித்த ஆண்டு. அதில் நிறைய கதைகளை சொல்லியிருக்கேன், நிறைய சப்ஜெக்டை டீல் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட காட்டி கொடுத்தேன். ஞானசாரத்தை பற்றி பேசும்போது அதுதான் அந்த சப்ஜெக்டில் வரும்போது ஒரு கடல், அந்த உப்பு கடல், கல்லியா கடல், இந்த படத்தை போட்டு இடையில உள்ள ரோடை போட்டு ஐநோன் எங்கே இருக்குது, இது பெத்தாமரம் எங்கே இருக்குது, அதெல்லாம் படம் போட்டு வச்சுருக்கேன். நான் ஞானசாரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன்னா இதெல்லாம் வருது. அது இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா யாருக்கும் வேண்டாம் இல்லது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல நான் படிக்காத ஆள், நான் பைபிள் காலேஜ் படிக்காத ஆள், அதனால் எனக்கு ஓரம் இருக்காதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஓரம் இல்லை தான். ஆனால் ஓரவங்களோட பேசும்போது நான் எவனை விடக்கூடாதுன்னு எனக்கு வைராக்கியம். அதுதான் அப்படியெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அதில் எழுதின அந்த காரியங்களுக்கு விரோதமாக வேதம் சார்ந்ததாக இருக்குங்க, நல்லா புரிஞ்சிடுங்க. இன்றைக்கு வர அதுக்கு மாற்ற நான் என் பிரசங்கத்தில் நான் செய்யலை. அதே கருத்தம் இது நான் போதிச்சுட்டு இருக்கேன். அது மருந்து குடிக்கிறதா இருக்கட்டும், ஞானசானமாக இருக்கட்டும், விவாகமாக இருக்கட்டும், அல்லது நகை போடுறதா இருக்கட்டும், அதில் என்ன அதுதான் இன்னைக்கு நடக்குங்க. அன்றைக்கு என்னோட நிறைய பெரிய பெரிய போதக பிதாக்கள் 7 தடவை 8 தடவை உபதேசம் மாற்றியாச்சு. மருந்து குடிக்கக்கூடாது சபையோரே, விசுவாசத்தோடு சாங்கன்னு நான் மேடையில் பிரசவம் பண்ணுறான். அவரே காய்ச்சல் வந்தால் போய் ஆஸ்திரேலியா நடக்கிறான். தலைவன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாதுன்னா கேட்டு பாருங்க, தெரியாதுன்னா என்கிட்ட கேளுங்க. நாங்கள் பரிசுத்தவான்கள் மருந்து குடிக்க மாட்டோம் என்று சொல்கிற அநேக ஸ்தாபன தலைவர்கள் தங்களுக்கு வியாதி வந்தோடனே ஆஸ்பத்திரியில் போய் அங்கே காவல் இருக்கிற சபையாரெல்லாம் காவல். ஏன் அந்த ஆளுக்கு சபைக்கு போறீங்க? நீங்கள் போகலாம். அவன் சொல்ல வேண்டும், நான் விசுவாசத்தை மறுதளித்து விட்டேன் என்று அறிக்கை செய்திருக்க வேண்டும். கர்த்தர் மன்னிப்பார். அத்தனை ஜனங்களை இப்படி ஒரு காரியம் இல்லை, நிறைய காரியம். ஜுவல்ஸு, அடுத்து இன்னும் பல காரியம், வெள்ளை கலரு, அப்படியெல்லாம் நிறைய காரியம். ஏன் தான் அந்த விசுவாசிகள்லாம் அப்படிப்பட்ட ஆளுக்கு சபைக்கு போகிறான்னு தெரியல. ஏன் இங்கே வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சத்தியத்தை சொல்லுவோம்ல. இங்கே சமுதாயம் இருக்காது, சொந்த பந்தம் ரொம்ப வேறு கொள்ளாது, உலகங்கை ரொம்ப ஈஸியாக ஏறி வராது, ஓரளவு சத்தியம் இருக்கும். அதனால் ஆட்கள் வரமாட்டாங்க. என் பவுல் சொல்லலையா, நான் சத்தியத்தை பேசினதினால் உங்களுக்கு சத்ருவானேனோ. அன்னைக்கு அதுதான், இன்னைக்கு அதுதாங்க. நான் சத்தியத்தை பேசினா நீங்கள் எனக்கு சத்ருவா மாறிடுவீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்றபடி பேசுனா, ஆஹா பாஸ்டர் அழகாக பேசுகிறாரு, பாஸ்டர் என்ன பேசும்போது என்ன சந்தோஷம், எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டு. வேதத்தில் நம்பிக்கை உங்களுக்கு வராது, ஒரு பாஸ்டர்னு எவனோட தான் பேசினா வரும். அதுதான் இன்றைய கிறிஸ்தவங்க. ஜாக்கிரதை. ஆவியானவர் உங்களை நடத்துவாராக, சத்தியத்தில் நீங்கள் நிலைப்படுவீர்களாக. ரைட். அப்போ ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, சும்மா இருக்காரு. பரலோகத்தில் அங்கே கேள்வி நடக்க, ஆண்டவரே ஆண்டவர் ஏன்டா சும்மா இருக்காரு? டேய் கொஞ்சம் கழிச்சு பாருடா, அவர் ஏதோ திட்டம் வச்சிருக்காருடா. சரி பார்ப்போம். அப்போ அடுத்து ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. ரைட். ஆண்டவர் அடுத்த ஒரு கிரியை செய்தாச்சு. கிரியை செய்த உடனே அது அங்கே அந்த கிரியை ஆமானுக்குள்ளே வருது. அவன் சொல்கிறான், திரும்பி இருக்க முடியல உற்சாகம். ஐய் நான் யார் தெரியுமா? இந்த யூதர்களை எல்லாம் கொலை செய்யக்கு நான் தேசப்பற்றுள்ளவன், ராஜாவை நேசிக்கிறவன், அவருக்காக எதையுமே செய்கிறவன், அவருக்காக 10,000 வெள்ளியை என் சொந்த பணத்தை கத்தினாவில் கட்டுவேன். கொண்டு கட்டினானா இல்லையா? ஒரு புத்தகத்தில் ஒரு விளக்க வரையில் அது இன்றைய இது பணத்துக்கு ஒரு அவங்க ஒரு யூஎன் தான் தெரியல, 6,000 கோடி அப்படி ரூபாய் கணக்கில் பார்த்தா அப்படி சொல்லி இருக்கட்டும். ஏதோ அவனுக்குள்ள சொத்தெல்லாம் கொண்டு கட்டிட்டான். நான் ஏன் கட்டினான்னு நினைக்கிறேன்னா,
அவன் மனுஷன் தானே இப்படி தான். எல்லா யூதரும் நாளைக்கு காலி அல்லது அடுத்த வாரம் காலி, 13ஆம் காலி. எல்லா யூதர்கள் சொத்துக்களையும் நம்ம என்ன செய்யலாம்? கொள்ளை அடிக்கலாம். 10,000 வள்ளி இல்லை 100 கோடி வள்ளி நமக்கு வந்துடும். புடுறா, ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகா, நம்ம கஜனாவில் ஆமான் எவ்வளோ நம்ம நேசிக்கிறான், நம்ம நாட்டை நேசிக்கிறான், அவருடைய சொந்த படத்தை கொண்டு என் கஜனாவில் கட்டுறான். ஐயா, நீங்கள் யாராவது பாச கணக்கில் ஒரு 5 லட்சம் ரூபான்ட்டு போட்டிருக்கீங்களா என் கணக்கில்? சொல்கிறேன். அப்போ எனக்கு அப்படி இருக்கும், ஓ நான் பாஸ்டரை பிரியப்படுத்திடுவோம் அப்படின்னு இருக்கும். நான் இது சும்மா உதாரணம் சொல்கிறேன். அது அப்படி இல்லை. ராஜாவை பிரியப்படுத்தக்குன்னு யூதரை கொலை செய்கிற வேகத்தை அதிகப்படுத்தணும். 10,000 வள்ளி கொண்டு கட்டு. அப்போ ஆண்டவருக்கு நோக்கம் என்னென்னா, இந்த ஆமானுக்கு என்ன வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியும், இங்கே யாருக்கும் தெரியாது, ஆமானுக்கும் தெரியாது. அப்போ அங்கே ஒரு திட்டம், இந்த ஆமானுக்கு சொத்துகளையும் காலி பண்ணணும். ஆமானுங்க ஏன் சொல்ல மாட்டேங்குது? இது நான் சொல்ல புரியுதா? மகளை சொல்லி புரியுதாடா? ஆமானுங்க சொத்தையும் காலி பண்ணணும் அவருக்கு தெரியாமல். அதனால் அவன் எல்லாம் 10,000 இது வள்ளி ஒன்று கட்டுறான். சரி கட்டு, நான் தானே பார்க்க போகிறேன், கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். அடுத்து சொல்கிறான், டேய் நம்ம ஒரு உடனே ரொம்ப சந்தோஷம், இது ஒரு காரியம்னா மனைவி பிள்ளையெல்லாம் பேசுவாங்க, அவன் என்ன இது நல்லதாக கட்டுற இதாக இருந்தாலும். அப்போ அந்த மனைவிக்கு ரொம்ப குஷி. ஆகா, என் புருஷன் என்ன வசதிட்டார், ராஜாவே பயப்படுறாரு. அவர் நடக்கும்போது எப்படி நடக்கிறாரு, ஜம் 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 ஜம்.